ஓம் நமோ வெங்கடேஷாய. மார்ச் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் அடுத்த வாரம் வந்துடும். இந்த வீடியோவில் மார்ச் மாதம் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள், சந்திர கிரகணம், உகாதி பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ டேட் சூஸ் பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு கூட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்ச் 1ஆம் தேதி 2ஆம் தேதி திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் தெப்ப விழா, 2ஆம் தேதியோட தெப்ப விழா முடியுது. மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி, ஹோலி, ஸ்ரீலக்ஷ்மி ஜெயந்தி, குமரதர தீர்த்த முக்கோட்டி அண்ட் அன்னைக்கு தான் சந்திர கிரகணமும் கூட. மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம். மார்ச் 4ஆம் தேதி தரிகொண்டா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 15ஆம் தேதி ஏகாதசி, திருவோண நட்சத்திரம். கீழ்த்திருப்பதி ஸ்ரீனிவாச மங்கபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் புஷ்பயாகம், அன்னமாச்சாரியாரோட வர்தாந்தி அதாவது நினைவு நாள். மார்ச் 17ஆம் தேதி கீழ்த்திருப்பதி கோதண்டராம சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி மாத சிவராத்திரியும் கூட. 18ஆம் தேதி அமாவாசை, 19ஆம் தேதி உகாதி, தெலுங்கு வருட பிறப்பு. மார்ச் 21ஆம் தேதி மத்ஸ்ய ஜெயந்தி. கீழ்த்திருப்பதி கோதண்டராம சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவத்தோட கருட வாகன சேவா. மார்ச் 23ஆம் தேதி கிருத்திகா நட்சத்திரம், ஸ்ரீ பஞ்சமி. மார்ச் 24ஆம் தேதி பட்டாபிராமன் சுவாமி கோயில் வாயல்பாடு, அங்கே பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி ரோஹிணி நட்சத்திரம், ஸ்ரீ கிருஷ்ணரோட அவதார திருநட்சத்திரம். நாகலாபுரம் வேதநாராயண பெருமாள் கோயிலில் சூரிய பூஜை அண்ட் தெப்ப விழாவும் ஸ்டார்ட் ஆகுது. 25ஆம் தேதி கீழ்த்திருப்பதி கோதண்டராம் சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவம் முடியுது. 26ஆம் தேதி ஒன்டிமிட்டா கோதண்டராம சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 26ஆம் தேதி ஸ்ரீ ராமானுஜரோட அவதார திருநட்சத்திரம். அன்னைக்கு சாயந்தரம் புறப்பாடில் மலையப்ப சுவாமியோட ஸ்ரீ ராமானுஜரும் மாடவீதி உலா வருவார். மார்ச் 27ஆம் தேதி ஸ்ரீராமநவமி, புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீ ராமரோட அவதார திருநட்சத்திரம். மார்ச் 28ஆம் தேதி கீழ்த்திருப்பதி கோதண்டராம சுவாமி கோயிலில் கல்யாணோத்சவம் அண்ட் அன்னைக்கு நாகலாபுரம் வேதநாராயண பெருமாள் கோயிலில் நடந்துட்டுருக்கிற சூரிய பூஜை தெப்ப விழா முடியுது. மார்ச் 29ஆம் தேதி ஏகாதசி, கீழ்த்திருப்பதி கோதண்டராம சுவாமி கோயிலில் பட்டாபிஷேகம். மார்ச் 30ஆம் தேதி திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் வசந்தோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்டிமிட்டா கோதண்டராம சுவாமி கோயிலில் அன்றைக்கி கருட சேவா. கீழ்த்திருப்பதி கோதண்டராம சுவாமி கோயிலில் தெப்ப விழா ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 31ஆம் தேதி திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் வசந்தோற்சவத்தோட 2ஆம் நாள். மார்ச் 31ஆம் தேதி ஒன்டிமிட்டா கோதண்டராம சுவாமி கோயிலில் கல்யாணோத்சவம். இதெல்லாம் மார்ச் மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள். இதில் சந்திரகிரகணம் டே நோட் பண்ணிக்கோங்க. உகாதி இருக்குது. ஜென்ரலாக ஒரு சில நாட்களில் திருப்பதியில் க்ரௌட் இருக்காது. பிள்ளையார் சதுர்த்திக்கு இருக்காது, ஆடி கிருத்திகைக்கு இருக்காது. அந்த மாதிரி உகாதி வீக் டேஸில் வந்தால் அந்தளவுக்கு ஹெவி க்ரௌடாக இருக்காது. அண்ட் ஸ்ரீராமநவமி இருக்குது, வசந்தோற்சவம் இருக்குது. மார்ச் 15ஆம் தேதி திருவோண நட்சத்திரமும் ஏகாதசியுமே பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள். ஸோ உங்களுக்கு எந்த டேட்டில் புக் பண்ணணும்னு தோணுதோ அந்த டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த தர்ஷன் டிக்கெட்டில் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னா கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னா இப்போ சொன்ன இந்த ஃபெஸ்டிவல் டேட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வீக் டேஸாக சூஸ் பண்ணிங்கன்னா எந்த தர்ஷன் டிக்கெட்டாக இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒரு தர்ஷன் டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.